அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் ஒரு புதிய கதையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கதையின் தலைப்பு சிந்தித்து செல்வந்தராகுங்கள். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய குடும்பம் மிகவும் சாதாரணமானது. தினசரி வேலை செய்து வந்தான். குடும்ப செலவுகளை சமாளித்து வந்தார்கள். அருணுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஒரு நாள் வெற்றியாளனாக, தொழிலதிபராக மாற வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் அவனிடம் பணமும் இல்லை, பெரிய ஆதரவாளர்களும் இல்லை. ஒரு நாள் அவன் கிராமத்திற்கு வந்த வயதான தொழிலதிபர் ஒருவரை சந்தித்தான். அந்த பெரியவர் அருணனிடம் கேட்டார், "உன் வாழ்க்கையில் நீ உண்மையாக என்ன ஆக விரும்புகிறாய்?" அருண் உடனே பதிலளித்தான், "நான் பெரிய தொழிலதிபராக ஆக வேண்டும் என்று கூறினான். ஆனால் என்னிடம் எதிலும் முதலீடு இல்லை என்றும் கூறினான்." அவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், "வெற்றி பெற முதலில் பணம் தேவையில்லை. தெளிவான இலக்கு, உறுதியான நம்பிக்கை, தொடர்ந்து செயல்படும் பழக்கம், இந்த மூன்றும் இருந்தால் போதும்." அவர் அருணுக்கு ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை கொடுத்தார். அதில் தினமும் எழுத வேண்டிய ஒரு வாசகம் இருந்தது. "நான் வெற்றிகரமான தொழிலதிபர். என் இலக்கை அடைய தினமும் செயல்படுகிறேன்." அருண் அந்த வாசகத்தை தினமும் காலை எழுந்ததும் இரவு தூங்குவதற்கு முன்பு படிக்கத் தொடங்கினான். அவன் தனது இலக்கை தெளிவாக எழுதினான். "நான் என்ன சாதிக்க வேண்டும்? எப்போது சாதிக்க வேண்டும்? அதற்காக என்ன செய்ய வேண்டும்?" என்று தினமும் திட்டமிட்டான். அவன் புதிய திறன்களை கற்றுக்கொண்டான், புத்தகங்களை படித்தான். தோல்வி வந்தபோது மனம் தளரவில்லை. மக்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். வெறும் கனவு கண்டால் வெற்றி கிடைக்குமா என்று கேலி செய்தார்கள். ஆனால் அருண் ஒரு விஷயத்தை நம்பினான், மனம் நினைப்பதை மனிதன் சாதிக்க முடியும். சில ஆண்டுகளுக்கு பிறகு அருண் தனது சொந்த நிறுவனத்தை தொடங்கினான். அவன் பலருக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கினான். ஒரு நாள் அதே கிராம மக்கள் அவனை பார்த்து கேட்டார்கள், "உன்னுடைய வெற்றியின் ரகசியம் என்ன?" என்று. அருண் புன்னகையுடன் சொன்னான், "நான் முதலில் என் மனதில் வெற்றியை உருவாக்கினேன். பிறகு அதை செயலால் நிஜமாக்க மாற்றினேன்" என்று கூறினான். இந்த கதையின் மூலம் நான் தெரிந்து கொள்வது, தெளிவான இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்கள் இலக்கை தினமும் நினைவுபடுத்த வேண்டும். தொடர்ந்து கற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். தோல்வியை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்ற வேண்டும். எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை. நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ அதை அடைய உங்கள் மனம், செயல்களும் உங்களை வழிநடத்தும். நாமும் இந்த கதையின் மூலம் நமது வாழ்க்கையில் நமது இலக்கை நிர்ணயித்து அதை அடைய நாம் தினமும் செயல்பட வேண்டும். அதை தினமும் நாம் நினைக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல கதையில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.